நமசிவாய. இப்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான மந்திரம், ஒரு வரி மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு உடனடியாக பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். புத்திசம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் தான் இது. புத்திசம் அந்த டிபெட்டியன் கல்ச்சர்ல இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து தாராதேவியை பற்றி தெரிந்திருக்கும். அதாவது தசமஹாவிதியில வரக்கூடிய தாராதேவி, அந்த தாராதேவியோட எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த புத்திசம் ரிலேட்டட் அவங்க தான் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றது. அதே போல தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்க இந்தியர்கள்ல எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதோ அதே போல் அதே அளவுக்கு வீரியம் குறையாத தன்மையாக வந்து பார்த்தோம்னா புத்திசம்லயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து தாராதேவியுடைய மந்திரத்தை பார்க்க போறது இல்ல. இப்ப நம்ம குபேரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இங்க இந்த குபேரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா யக்ஷர்களின் யக்ஷர் யக்ஷினிகள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களோட தலைவர். இதை நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவருடைய மந்திரமே உங்களுக்கு வந்து யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானிய அதிபதி தனதானிய சம்பிரதமே தேதாபய சுவாகன்னா வருது. இப்போ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த யக்ஷர்களின் தலைவரையே நம்ம வந்து கும்பிடுறோம். யக்ஷர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டெமிகான் நம்ம சொல்லலாம் இல்லையா. அவங்க வந்து பூரண தெய்வம் கிடையாது, ஆனால் அவங்களே நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரவாகனம். நரவாகனம்னா என்ன? நரவாகனம்னா மனிதனை வாகனமாக சுமக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மங்கூஸ் அவர் வச்சிருப்பார். மங்கூஸ் இந்த ஒரு தெய்வம், நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் கிட்டத்தட்ட ரூபங்கள் எல்லாமே அது மாதிரிதான், ஆனா முழுக்க முழுக்க தெய்வம். இது வந்து உங்களுக்கு புத்திச தெய்வம். இந்த மாதிரியான ஒரு டெமிகாட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குபேரர் வந்து பார்த்தோம்னா இவர் நம்ம சிவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரீதி பெற்றவர், சிவனுடைய ஒரு ஆசையை பெற்றவர் இப்படிங்கிற மாதிரியான விஷயமா எல்லாம் சொல்லலாம். இந்த நரவாகனம் அப்படின்றது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எவர் ஒருவர் அதீதமாக பணத்தாசையில ரொம்ப கிரீடா இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஜெலஸா இருப்பாங்க, அந்த பொறாமையும் பேராசையும் கொண்டவர்களுக்கு வந்து தகுந்த ஒரு பாடம் கற்பிப்பதற்காக அவர்களை வந்து நலனாக வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பிலசாபிக்கலா சொல்லலாம். இப்ப இவரோடது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ இவரெல்லாம் இல்லை அப்படின்றதுனால இவரை நம்ம கும்பிடலாமா, அதனால நம்ம இவர்கிட்ட ஃபாஸ்டா நமக்கு பணம் வருமானா? அப்படி கிடையாது. இவருடைய தன்மையே வந்து பார்த்தோம்னா உடனடியாக பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக தான் புத்திசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வச்சுக்கோங்க. இவர் பல்வேறு அதீத விஷயங்களுக்குமே வந்து பலன் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் மெயினா வந்து பார்த்தோம்னா இந்த பணம் வந்து உடனடியாகவே வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம இவர் வந்து நிறைய பேர் இவருடைய அந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி இதுக்கு பல்வேறு விதமான ஸ்டோரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து பார்த்தோம்னா கதைகள், புனையப்பட்ட கதைகள் கிடையாது, நான் புராணிக் ஸ்டோரிஸ் சொல்றேன், புராண கதைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து இவரோட பத்தி இது மாதிரி உடனடியாக கொடுப்பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கு. இவருடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போட்டோ வச்சு செய்யணுமா, இவருக்கு டெய்லி விளக்கேற்றணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவரை நம்ம வந்து மெயின் லெவல்ல தான் நம்ம வந்து பார்த்துக்க போறோம். ஸோ இப்போ மைண்ட் லெவலில் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றது இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல வரும். சம்பாலா என்று சொல்லக்கூடியவர் இவர். சம்பாலா, இங்க வந்து நிறைய பேர் ஷம்பாலான்னு சொல்றாங்க. அந்த ஷம்பாலா அப்படின்றது ஒரு கோயிலே கூட கட்டியிருக்காங்க. அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த கோயில் கட்டியிருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு, அதாவது இந்த தெய்வம் கிடையாது ஆக்சுவலா, அது அவங்க இங்க சிவன்லாம் வச்சுதான் வழிபடுறாங்க. அந்த ஷம்பாலா அப்படின்றது எதை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. நம்மளோட பரிகார ஸ்தலங்களே இருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு வீடியோ என்னால் பார்க்க முடியல. நம்ம போட்டிருக்கோம். இந்த தெய்வத்திற்கும் அதற்கும், அதாவது அந்த கோயிலுக்கும் கோயிலே உள்ள தெய்வம் என்னென்ன அவங்க வழிபடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த தெய்வத்துக்கும் இப்ப நான் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது பியூர் புத்திசம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை பத்தி மட்டும் பேசுவோம். ஸோ இந்த தெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிலரா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குபேரர் மாதிரியே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். குபேரர் மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டவர் அப்படின்ற மாதிரி. அதாவது அவருடைய மடியில இருக்கக்கூடிய அந்த மங்கூஸ் இருக்கு இல்லையா, அந்த மங்கூஸ் வாயிலிருந்து தங்கத்தை கக்கிட்டே இருக்குமா. அதனால அவர் வந்து எப்ப கேட்டாலும் தங்கத்தை அவர்கிட்ட வந்து குறைவே இருக்காது அப்படின்ற மாதிரி, எப்ப போனாலும் பொற்காசுகளாக அள்ளி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். இவருக்கு வந்து ஒரு கையில வந்து பார்த்தோம்னா வலது கையில லெமன் வச்சுட்டு இருப்பாரு, எலுமிச்சை வச்சுட்டு இருப்பாரு. இவர் வந்து வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு தெய்வத்தை சொல்லுவார்கள். அப்போ வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிற நீரும் அதிகமாக பிடிக்கும். மடியில வந்து அவர் வந்து அந்த மங்கூஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும், ஒரு கையில வந்து கோப்பை மாதிரி சின்ன நீர் வைத்திருக்கிற மாதிரியான ஒரு சில ஐக்கனோகிராஃபி இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா அந்த மங்கூஸே அவர் வந்து மங்கூஸ் மேல கை வச்சுட்டு இருக்க மாதிரியான ஐக்கனோகிராஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயினா வந்து நமக்கு என்ன தெரியணும், ஒன்னு வந்து அந்த எலுமிச்சை, இன்னொன்று வந்து அந்த நீர். இது எதுக்கு அப்படின்னு, இந்த நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீர் மூலமாக அவர் சீக்கிரமாக வருவார் அப்படின்ற மாதிரியான விஷயம். நீரை வைத்து அவரை வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். பொதுவாகவே நம்மளுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து கலசத்துல வச்சு ஆவாகனம் பண்ணும்போது நீரை வைத்து தான் ஆவாகனம் பண்ணுவோம். எந்த ஒரு மந்திரமா இருந்தாலுமே நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஒரு விஷயத்துல. அதே மாதிரி இந்த எலுமிச்சை அப்படின்றது என்னன்னா, எலுமிச்சை நிறத்தை கொண்டவராம் அவர். எலுமிச்சை நிறத்தை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் காரணத்தினாலே அந்த எலுமிச்சையை வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாமும் சொல்றாங்க. பட் அது எக்ஸாக்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றது அந்த அளவுக்கு டீப் ரூட்டடா நமக்கு தெரியல. பட் அந்த லெமன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அவரோட ரிச்சுவல் இருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவினிங் ஆஃப்டர் சன்செட்
டெய்லியே இதை செய்யணும். 21 நாட்கள் செய்ய வேண்டியது. 21 நாள் கழிச்சு தான் பணம் வருமா அப்படின்னு சில பேர் அவசரமா கேட்பாங்க. அது மாதிரி இல்லை. இவர் உடனடியாகவே கொடுக்கக்கூடியவர் தான். 108 முறை இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது. இந்த நீரை வந்து அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு, இந்த நீர் அதாவது நம்ம வந்து இது வைப்போம் இல்லையா, நம்ம பஞ்சபாத்திர உதிரநிலை தண்ணி வைப்போமே, அதே மாதிரி தான் பஞ்சபாத்திர உதிரநிலை தண்ணி வைங்க. பக்கத்துல வந்து வேற ஒரு பாத்திரம் மாதிரி, அதாவது நம்ம யூஸ் பண்ண பாத்திரமா இருக்கக்கூடாது, சுவாமிக்குன்னு வச்சிருக்கிற பாத்திரம் இருக்குல்ல அந்த மாதிரி பாத்திரம், அது ஏதாவது ஒன்று பக்கத்துல வச்சுக்கலாம். விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நெய் விளக்கு எல்லோ திரி போட்டு ஏற்றணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய் விளக்கு ஏற்றணும். ஸோ எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, வடகிழக்கு திசையை பார்த்தோம் என்று சொன்னால் நல்லது. அல்லது நீங்கள் வந்து உங்களோட இஷ்டப்படி செய்யலாம்னு வச்சுக்கோங்க. ஈவன் வந்து கிழக்கு பார்த்து செஞ்சா கூட உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே இடம். ஒரே நாள்ங்கிறத விட 21 நாள், 21 நாட்களுமே ஒரே நேரம் ஒரே இடம். அதை வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரம் ஒரே இடம் அப்படின்றது ஒரே இடத்துலயே உட்காரணும், மாறி மாறி உட்காரக்கூடாது. ஒரே நேரத்திலேயே செய்ய வேண்டும். ஆல் 21 டேஸ் நீங்க நைட் வரைக்குமே செய்யலாம். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நைட்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாள் வரைக்குமே செய்யலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். 10 நிமிஷம் முதல் நாள் மேபி உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகலாம். மற்றபடி இது ஒரு 10 நிமிஷம் ரிச்சுவல் தான். இது அதுக்கு மேல கிடையாது. இது உங்களுக்கு தங்கமாக வந்தாலும் அதிகமாக வரலாம். தங்கத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. பணமாக அர்ஜென்ட் பணமா வரணும்னா அர்ஜென்ட் பணமாக வரலாம். நீங்க வந்து இதுல இன்டென்ட் வந்து என்னன்னா, உங்களுடைய மனசுல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு நிறைய பணம், நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ரேண்டமா பேசக்கூடாது. தெளிவா எனக்கு இந்த ஒரு விஷயம் வேண்டி இருக்கிறது இம்மிடியட்டா அப்படின்றத முதல்ல இன்டென்ட் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதே சங்கல்பத்தை 21 நாளுமே வச்சுக்கோங்க. 21 நாள் வந்து கண்டிப்பா இதை செய்யும் பொழுதுதான் நமக்கு உண்டான பலன் தெரியும். சும்மா ஒரே நாள்ல அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ப வேண்டாம். இதை நம்ம வந்து சொல்லும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தண்ணியை வச்சிடுறீங்களா, அந்த தண்ணியை வச்சுட்டு நீங்க அந்த விளக்கு ஏற்றி வைத்து விட்ட உடனே அந்த தண்ணியை எடுத்து அந்த இன்னொரு பாத்திரத்துல அதை ஃபுல்லா விடுறீங்க. அந்த தண்ணியை நம்ம வந்து தனியாக வச்சுக்கிறது பஞ்சபாத்திர தண்ணி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை காப்பர் டம்ளரோ புதுசு இந்த சென்ஸ் யூஸ் பண்ணாதது, நம்ம வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணாது, சுவாமிக்கு யூஸ் பண்ணிருக்கிறது, அதை எடுத்து தனியாக அதில் விட்டுடுறீங்க. தண்ணியை விட்டு வச்சாச்சு. விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து விட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு எலுமிச்சை முன்னால் வச்சிருக்கீங்க. அந்த எலுமிச்சை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எலுமிச்சையை நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார்ஜ் பண்ணுறதுனா என்ன? மந்திர ரூபமாக அந்த எலுமிச்சையில வந்து எலுமிச்சையை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம தேவகனி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லவா, அந்த தேவகனியை நம்ம வந்து அதிகமாக எனர்ஜைஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரு மந்திரத்தினால. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல முடிஞ்சதுன்னா கவுண்டிங்க்கு மாலை ஒன்று வச்சுப்பாங்க. அது வந்து மஞ்சள் மாலையாக இருந்தால் இன்னுமே அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நான் வந்து தேவதாரு மாலை பற்றி சொல்லியிருந்தேன். தேவதாரு மாலை, சிட்ரின் மாலை எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரீதியான ஒரு விஷயம். சீக்கிரமா வசியம் ஆகக்கூடியது. வசியம் இந்த சென்ஸ் சீக்கிரமா நம்ம மந்திர சித்தி ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்திற்கு ஒரு கையில, அது வந்து இடது கையிலையோ வலது கையிலையோ நம்ம வந்து எங்க வேணா எலுமிச்சம் வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. மாலை வந்து ஒரு 108 அந்த மேரு தாண்டக்கூடாது. இந்த விஷயம்லாம் நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருந்திருக்கலாம். அது மாதிரி செய்யறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து நீங்க போட்டுக்க கூடாது, தனியா எடுத்து வைக்கணும். இந்த 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாகவே வச்சிருக்கலாம். உங்கள் கேஷ் பாக்ஸ் ஏதாவது இடத்துல வச்சோம்னா அதோடைய பலன் வந்து பன்மடங்காக பெருகும். இந்த எலுமிச்சையை என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த 108 தடவை நீங்கள் அந்த சொல்ற வரைக்கும் அந்த எலுமிச்சையை வச்சுட்டு இருந்துட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், தனியாக ஏதாவது ஒரு கப்பில் போட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள எலுமிச்சம்பழ சாதமோ அல்லது எலுமிச்சை பல்வேறு விதமாக நம்ம வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த எலுமிச்சையை திரும்ப அகைன் நீங்கள் வந்து 5வது நாள் புது ஒரு எலுமிச்சம்பழம். உங்களுக்கு 2 நாள் தான் லெமன் வருது அப்படின்னா 3வது நாள் நீங்கள் வேற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டெய்லியே லெமனை கட் பண்ணி நான் குடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அது இன்னும் ரொம்பவே பெட்டர். அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பழக்கம் கிடையாது, என்னால் டெய்லி எல்லாம் லெமன் குடிக்க முடியாது, ஜலம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த தெய்வத்துடைய ஒரு மந்திரம் நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். வேணா நீங்கள் ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இந்த தண்ணியை மட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணியை அப்படியே எடுத்து நைட் நேரத்தில் நீங்கள் செய்யும்போது, எங்கள் நைட் நேரத்தில் வேறு எதுலையும் விடக்கூடாது. அந்த தண்ணியை அப்படியே எடுத்துட்டு சுவாமி ரூம மாடத்தில் ஏதாவது வச்சுடுங்க. அடுத்த நாள் ஏதாவது ஒரு செடிக்கு விட்டுறலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியாக ஒரு பவுல் வைக்கணும், தனியாக ஒரு பஞ்சபாத்திர உதிரணியை வச்சுக்கணும். பஞ்சபாத்திர உதிரணியை வச்சுட்டு விளக்கு ஏற்றின பின் தான் பஞ்சபாத்திர உதிரணியை தண்ணி எடுத்து அங்கே விடணும். அதுக்கப்புறம் வந்து அது வரைக்குமே வந்து முன்பக்கம் வந்து நமக்கு எலுமிச்சம்பழம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம இடது கையிலையோ வலது கையிலையோ வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க தேவதாருவோ சிற்றினோ யூஸ் பண்ண போறீங்கன்னா அது மாதிரியாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி நீங்க யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா நீங்க இது வெறும் லெமனை மட்டும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கையில வலது கையில தேவதாருவோ அல்லது சிற்றினோ இதெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படியாக வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமே தவிர வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சம்பாலா
சா லென் டிராயே சோஹா. ஓம் சம்பாலா சா லென் டிராயே சோஹா என்பதுதான் இந்த ஒரு மந்திரம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரமாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். நம்மளுடைய சமஸ்கிருத மந்திரங்களோ தமிழ் மந்திரங்களோ மாதிரி கிடையாது. அந்தந்த லாங்குவேஜுக்கு இருக்கிறது அந்தந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இதோடைய இந்த மந்திரத்துடைய ஒரு ப்ரொனன்சியேஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கு திரையிலுமே இப்போ இந்த ஒரு மந்திரம் வந்திருக்கும். 21 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும்னா வியாழக்கிழமை அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஈவன் செவ்வாய்க்கிழமை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சனிக்கிழமை அவாய்ட் பண்ணுங்க. மற்ற நாள் எல்லாம் கூட நம்ம வந்து திங்கக்கிழமை கூட பண்ணலாம். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கலாம். வெள்ளி சனி புதன் கூட அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மற்ற நாள் எல்லாமே நான் சொல்கிற மீதி இருக்கிற 4 நாளில் நம்ம வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட் இஸ் சண்டே மண்டே ஈவன் டியூஸ்டே தேர்ஸ்டே இது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தேர்ஸ்டே வந்து அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் 21 டேஸ் நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் புதுசாக நீங்கள் அப்பப்போ கொண்டு வந்து வேண்டியது. டெய்லியே நீங்கள் வந்து அந்த சேம் ப்ராசஸ் 108 டைம்ஸ் மந்த்ரா. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிடுது இல்லையா? நீங்கள் ஆக்சுவலி எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லும்போது தெய்வத்துக்கு முடிஞ்சோடனே நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மந்திரமும் அவர்களுக்கு வந்து வணங்குவதான மந்திரமும் இருக்கும். நம்ம இவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு என்ன மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நமக்கு தெரியாத காரணத்தினாலே முடிந்த உடனே மனதார நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விடுங்கள். எனக்கு ரொம்ப அவசரமாக இந்த தேவைப்படுகிறது, இதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அது ஒரு நன்றியை தெரிவித்து விடுங்கள். இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 21 டேஸ் நீங்கள் ரெகுலராகவே இந்த லெமன் கன்சியூம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாட்டர்லாம் தூக்கி விடுறது அப்படின்றதோட இந்த ஒரு ரிச்சுவல் முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டோ இல்லை கேட்ட அமௌண்ட்டில் கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முழுசாக கொடுத்தா தான் நான் திரும்ப ஒன்று பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. நாம் வந்து கொஞ்சம் வந்ததுனாலே நம்ம வந்து திரும்ப நெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வரலைன்னா கூட நம்ம வந்து சரி இந்த தடவை அவர் நமக்கு பண்ணலையா இருக்கும், அடுத்த தடவை சேர்த்து கொடுப்பாரா இருக்கும் கூட நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வந்து தெய்வத்தை வழிபடும்போது அவர் எதுவுமே நமக்கு நினைத்தது நமக்கு நடக்க மாட்டேன்றதுன்றதுக்காக நம்ம தெய்வத்தை விடுவதில்லை இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயம் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் சரி நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து மறந்து விடக்கூடாது. அவர்களை வழிபடுவது தினசரியே கண்டினியூ பண்ணணும். அதை நம்ம பண்ணாமல் இதை பண்ணினோம்னா பலன் தராது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பித்ரு வழிபாடுகள் இருந்தாலும் அந்த பித்ரு வழிபாடுகளையும் முக்கியமாக இந்த விஷயத்தில் சேர்த்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து அதெல்லாம் தொடவே மாட்டேன்றோம், நம்மளோட இஷ்ட தெய்வத்தை தொட மாட்டேன்றோம், நம்ம குலதெய்வத்தை தொட மாட்டேங்கிறதெல்லாம் தொடாம பித்ருக்கள் எல்லாம் நம்ம வந்து நினைச்சே கூட பார்க்காம நம்ம இந்த விஷயத்துல மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஈடுபடுறோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன வந்து பிரயத்தனப்பட்டாலுமே நமக்கு அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமஸ்காரம்.